கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேத்யூ 4th chapter verse 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்பாவோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்பாவுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையினாலதான் பிழைப்பேன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் என்று சொல்லலாம். பிசாசுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற யுத்தம். முன்னாடி வசனம் பாருங்க, சோதனைக்காரன், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பிசாசு என்ன சொல்றான்? இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யணும் தானே சொல்லணும். ஆனா அவன் என்ன சொன்னான்? சொல்லும் என்று சொல்லுகிறான். பிசாசுக்கு கூட தெரியும் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு. அவன் இந்த வார்த்தைக்கு தான் பயப்படுவான். அவனுக்கும் பைபிள் நல்லா தெரியும். இப்ப எதிராளி கிட்ட நம்ம சண்டை போடணும் அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு போர் ஆயுதங்கள் இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு போர் ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. நாடுகள் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. நம்ம கிட்ட அதிகமா இருந்தாதான் சண்டை போடுவாங்க. அதே போலதான் பிசாசுக்கு பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கிட்ட சண்டை போட முடியும். அப்பாவுக்கு வேதத்தையே அப்பதான் எழுதுனாங்க. அங்க நான் தான் கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன நீ சொல்றேன்னா கேட்டாங்க. இல்ல, அப்பா மனிதனாக வந்தாங்க. வந்தவுடன் அப்பா என்ன பண்ணாங்க? வார்த்தையை தான் பேசுறாங்க. இங்க அப்பா சொன்ன வார்த்தை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க படித்து பாருங்க. அங்க சொன்ன அதே வார்த்தையை தான் இங்க அப்பா சொல்றாங்க. பிசாசை எதிர்க்கணும்னா எப்படி எதிர்க்கணும்? வார்த்தையினாலதான் நம்ம எதிர்க்கணும். இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு ரோல் மாடல்னா யாரு? ஏசப்பா தான் நம்மளுடைய ரோல் மாடல். அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படிதான் நாமளும் நடந்து கொள்ளணும். அதுக்குதான் சுவிசேஷ புத்தகத்தை அப்பா எழுதி கொடுத்திருக்காங்க. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இங்க அப்பா என்ன பண்ணாங்க? வார்த்தையை கொண்டுதான் அவனை என்ன பண்றாங்க? ஜெயிக்கிறாங்க. நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எபிசியன்ஸ் 6th chapter verse 16 and 17, 16, 17 வசனங்கள், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், பிசாசு எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அதை அவித்து போடணும். நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன வேணுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக, இதுக்கு முன்னாடி சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அப்ப பிசாசு கிட்ட நம்ம சண்டை போடணும்னா எது வேணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிசாச ஜெயிக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவர் பார்த்துப்பார். இல்லைங்க, அவர் பார்க்க மாட்டாரு. நம்ம தான் அப்பாவோட வார்த்தையை சொல்லணும். நீங்க இந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஆயுதங்கள் குறித்து சொல்லுவாங்க. முதுகுக்கு ஒரு ஆயுதமும் இருக்காது. இன்னைக்கு போர்ல புறமுதுகிட்டு ஓடுகிற ஆட்களை ராஜாக்களுக்கு பிடிக்காது. அப்பா நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார். எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடி யாராவது தெரிஞ்சா சண்டை போடலாம். இவன் யாருன்னே தெரியாது, எப்படி நம்ம சண்டை போட முடியும்? வார்த்தையினாலதான் சண்டை போட முடியும். கீழே பாருங்க, 17ஆம் வசனத்துல, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன பட்டயம்? ஆயுதம். எந்த ஆயுதம்? ஆவியின் பட்டயம். எது? கர்த்தருடைய வார்த்தை. அதுக்குதான் பைபிள் அதிகமா படிக்கணும். அவங்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னா நமக்கு பட்டயம் இருக்கணும், நமக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். அந்த வசனத்தை சொல்லிதான் அவன் என்ன பண்ணும்? ஜெயிக்க முடியும். 1 பேதுரு 5:9, 1 Peter 5:9 சொல்லுவாங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து. எதுல உறுதியா இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருந்து. அதுதான் இந்த வருடம் நமக்கு வாக்கு தத்தமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பாவோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை மேல முதல்ல நமக்கு விசுவாசம் வேணும். அப்பா அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க.
அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா நம்ம விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டு இன்னொரு கையில ஆவியின் பட்டயம் வசனத்தை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அப்பா நமக்கு அதுதான் கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். சங்கீதம் 41:3 பாத்தீங்கன்னா, சாம்ஸ் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இன்னைக்கு ஐசியூல இருந்தாலும் சரி, அப்பா சொல்ற வியாதியின் படுக்கைய பெட்சோரா இருந்தாலும் சரி, அப்பா தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, பெட்சோராவே நீங்க இருந்தாலும் சரி, உங்களை எழுப்ப உயிரோடு எழுப்ப அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்க அந்த வார்த்தையை சொல்லணும். இந்த 41:3 படுக்கையில வியாதியா இருக்கிறவனுக்கு அற்புதம் செய்ய உங்களால முடியும்பான்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அற்புதம் நடக்கும். சங்கீதம் 107:20 சொல்றாங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். யாத்திராகமம் 23 அதிகாரம் 25-26 வசனத்துல, எக்ஸடஸ் 23:25-26 அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க செய்யற பிசினஸ் எல்லாவற்றையும் அவரு ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாங்க, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல. இன்னைக்கு ஜெப குறிப்பு என்ன சொல்றாங்க, எனக்கு குழந்தை பிறக்கணும், ஏசப்பா அற்புதம் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா அப்பாவோட வார்த்தையை பாருங்க, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. அடுத்து சொல்ற, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் ஆயுசை பூரணப்படுத்துகிற தேவன். உபாகமம் 7:15 அப்பா சொல்ற, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உடம்புல நிறைய வியாதி இருக்கா, சொல்லுங்க, அப்பா சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குனதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்கேயா அடிபட்டு இருக்கா, எலும்பு முறிவு இருக்கா, எரேமியா 30:17 சொல்றாங்க, அவர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் வசனம் உண்டு. அந்த வசனத்தை எடுத்து யுத்தத்துல நில்லுங்க. புறமுதுகு பிசாசு கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நிக்கணும். வார்த்தையை கொண்டு பிசாசை எதிர்த்து நிக்கணும். ஜெயம் நமக்கு தான். அவர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். சொந்த வீட்டை தருவார். ஏன் வாடகை வீட்டை தேடிட்டு இருக்கீங்க? சொந்த வீட்டை அப்பா உங்களுக்கு தருவார். அடுத்து அப்பா சொல்றாங்க, உன் கை செய்யும் வேலையை எல்லாவற்றையும் நான் உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பேன். நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம அந்த வார்த்தையை கொண்டு போகும்போது ஜெயம் நமக்கு தருவேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. எப்படி ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்பா சொல்றாங்க, ஐசியூல சாகிற நிலைமையில படுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் கேன்சர் முற்றி போய்விட்டது, அவ்வளவுதான், இனி உங்களுக்கு சுகம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல பேர் சொல்ல முடியாத ஒரு வியாதியில மரண படுக்கையில இருக்கீங்க. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா லட்சக்கணக்கில் ஒரு இன்ஜெக்ஷனே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா இப்பொழுது உங்களுக்கு சுகம் தராங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல சிலருக்கு காயம் வந்திருக்கு, நாய் கடி போல ஏதோ ஒரு மிருகம் கடித்ததுனால நீங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. உங்களுக்கும் ஏசப்பா இப்போ சுகம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல இப்பொழுதும் குழந்தைகளுக்காக பெற்றோர் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. என் குழந்தைக்கு ஜுரம் வருது, என் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருது, ஜுரத்தின் மிகுதினால ஃபிக்ஸ் வருது என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏசப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் பேசுகிறார். இந்த நொடியே அவருடைய தழும்புகளால குழந்தைக்கு சுகம் கொடுத்து விட்டார். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா நாம மகிமைக்கென்று இதை நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. இந்த நொடியே அற்புதம் நடந்து கொண்டிருக்கு. மரித்தோர் உயிரோடு எழும்புகிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. இப்பொழுதே இந்த நொடியே அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லா பலவீனத்திலிருந்தும் சுகம் தருகிறார். சிலர் நான் பாவம் செஞ்சுட்டேனே, அப்பா விட்டு தூரம் போயிட்டேனேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துதான் அப்பா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய எல்லா பாவத்தையும் அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்துட்டார். நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நொடி நீங்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றி உங்களை மீண்டுமாக ஆசீர்வதிக்க அவர் சித்தமுடையவரா இருக்கிறார். அதே போல வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் ஏசப்பா இப்ப அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து மீண்டும் அதே இடத்துல உங்கள் தலையை அப்பா உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார்.
நன்றி இயேசுவே. குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். செவிடர்கள் கேட்கிறதற்காக நன்றி. முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல திருமணமாகவில்லையே என்று வேதனையோடு பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் ஆம் தகப்பனே, நீர் சீக்கிரத்துல காணா ஒரு திருமணத்தை போல நீரே முன்னின்று நடத்த போகிறதுக்காக நன்றி. வீடுக்காக ஆம்ரஜா ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகள் போன்ல அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பெற்றோர்கள் ஆம்ரஜா இப்பொழுது பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. அந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே நீர் கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து இப்பொழுதும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்து கொண்டு இருக்கப்பா. அவங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து அவங்க எல்லாவற்றிலும் சென்டம் எடுக்க நீர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. அதே போல ஆஸ்பத்திரியிலிருந்து அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சீக்கிரத்துல அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். நன்றி அப்பா. இப்பொழுதே இந்த அற்புதத்தை நீர் செய்கிறீர் ஐயா. இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலையேன்னு சொல்லி வேதனையோட பாக்குறீங்க. உங்களுக்கு தான் அப்பா பேசுறாங்க. சீக்கிரத்துல அந்த டாக்டருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி பிள்ளையை உங்க வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. நன்றி தகப்பனே. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்துகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் என்னென்ன தேவையோடு கூட இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. இன்னைக்கும் அநேக கடன் பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க உங்களோட தரித்திரத்தெல்லாம் நான் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டேன். நீங்க தரித்திரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. அப்பா உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனா வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் என்ற வார்த்தையின்படி அப்பா உங்களை உயர்த்த போகிறார். அது சீக்கிரத்துல காணும். நீங்க எல்லா கடன்களையும் அடைத்து அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக அப்பா உங்களை வைத்திருக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்போது நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.